வணக்கம் நண்பர்களே. கேன்சர் புற்றுநோய் வகைகள்லயே ரொம்ப சீரியஸ் ஆனதுல ஒன்றுதான் பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். இந்தியாவுல மட்டும் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல 1,20,000 பேருக்கு புதிதாக பிளட் கேன்சர் ஏற்படுது. அமெரிக்கா, சைனாக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே ரத்த புற்றுநோய் இந்தியாவுல தான் அதிகமா இருக்கு. அதாவது 3வது இடத்துல. 2022ஆம் வருஷத்துல மட்டும் பார்த்தோம்னா சுமார் 70,000 பேர் இந்தியால ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த பிளட் கேன்சர் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத சரியாக கண்டறிந்து அதை ஆரம்பத்திலே தெரிந்து கொண்டு முழுமையான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டா பெருமளவுல இதை குணப்படுத்த முடியும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் வகைகள்லயே ரொம்ப பொதுவானது ரத்த புற்றுநோய். அதாவது சுமார் 60-70% வரை. இந்த வீடியோல நாம பிளட் கேன்சர் என்றால் என்ன, இது எதனால ஏற்படுது, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இதற்கான அறிகுறிகள் என்னென்ன, லேப்ல எப்படி இதை கண்டறிவாங்க, இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை விவரமா தெரிஞ்சுக்கலாம். ரத்த புற்றுநோய் அப்படின்றது ரத்தத்துல உண்டாகிறது கிடையாதுங்க. ரத்தம் உருவாகக்கூடிய இடமான எலும்பு மஞ்சை பகுதியில உண்டாகி ரத்தத்துல கலக்கிறது. நம்மளுடைய போன் மேரோ எனப்படும் எலும்பு மஞ்சை பகுதியில தான் பிளட் செல்கள் உருவாகுது. இத சிவப்பு ரத்த அணுக்கள் ஆர்பிசிக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் டபிள்யூபிசிக்கள் மற்றும் பிளேட்லெட்ஸ் தட்டை அணுக்கள் அப்படின்னு சொல்வோம். அந்த உருவாகக்கூடிய செல்கள்ல ஏதாவது ஒரு அப்நார்மல் growth ஏற்பட்டா அதுதான் நாம கேன்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளட் கேன்சரை அது எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த விதமான ரத்த செல்களை பாதிக்குது அப்படின்றத பொறுத்து 3 வகையாக பிரிக்கலாம். லுகேமியா, லிம்போமா மற்றும் மைலோமா. லுகேமியா அப்படின்றது ரத்தம் உருவாகக்கூடிய எலும்பு மஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் மற்றும் லிம்ப் நோட் எனப்படும் நிணநீர் முடிச்சுகள் இந்த பகுதியில உருவாகக்கூடிய புற்றுநோய். லிம்போமா அப்படின்றது லிம்பாட்டிக் சிஸ்டம், நிணநீர் ஓட்டம் மற்றும் அதனுடைய உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய். மைலோமா என்பது எலும்பு மஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா செல்கள்ல உருவாகக்கூடிய புற்றுநோய். இந்த மாதிரி பிளட் கேன்சர்லயே 3 வகைகள் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். முதல் வகையான லுகேமியாவை பார்த்தோம்னா நம்ம சாதாரணமா பிளட் கேன்சர் அப்படின்னாலே லுகேமியா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது எலும்பு மஞ்சை பகுதியில இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்கள்ல இருந்தா இந்த ரத்த செல்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அங்க உருவாகக்கூடிய அந்த ரத்த செல்கள்ல முக்கியமா டபிள்யூபிசி செல்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகும். சாதாரணமா ஒருத்தங்களுக்கு 4,000ல இருந்து 11,000 பெர் மைக்ரோலிட்டர் அப்படின்ற எண்ணிக்கையில ரத்தத்துல இந்த டபிள்யூபிசி செல்கள் இருக்கும். ஆனா லுகேமியா ஏற்பட்டவங்களுக்கு 25,000ல இருந்து 1,00,000 பெர் மைக்ரோலிட்டர் அப்படின்ற எண்ணிக்கையில அளவுக்கு அதிகமாக இந்த டபிள்யூபிசி செல்கள் ரத்தத்துல கலக்கும். இப்படி அளவுக்கு அதிகமா உருவாகக்கூடிய அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் மற்றும் தட்டை அணுக்கள், இந்த பிளேட்லெட்ஸ், அது இருக்கக்கூடிய இடத்தை எல்லாமே அடைத்து கொள்ளும். அதனுடைய ஃபங்க்ஷனை அது தடுக்கும். சோ அதனால அவங்களுக்கு அனீமியா, ரத்த சோகை, நிறைய வகையான இன்ஃபெக்ஷன், பிளேட்லெட்ஸ் இல்லாததுனால ரத்த கசிவு, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த லுகேமியாலேயே மொத்தம் 2 பிரிவுகள் இருக்கு. அதாவது எலும்பு மஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த பிளட் செல்கள் எல்லாமே கேன்சரால பாதிக்கப்பட்டா அதற்கு பேரு மைலாய்டு லுகேமியா. எலும்பு மஞ்சை பகுதியில இருக்கக்கூடிய வெறும் வெள்ளையணுக்களை உருவாக்கக்கூடிய ஸ்டெம் செல்கள் கேன்சரால பாதிக்கப்பட்டா அதற்கு பேரு லிம்போய்டு லுகேமியா. சோ இந்த 2 வகையான லுகேமியாவையும் அது அக்யூட், கிரானிக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரித்து 2லயும் 2 வகை இருக்கு. சோ மொத்தமா லுகேமியாவுல 4 வகைகள் இருக்கு. முதல் வகை அக்யூட் லிம்போசைட்டிக் லுகேமியா, சுருக்கமா ALL அப்படின்னு சொல்வோம். இது லிம்போசைட்ஸ் அப்படின்ற வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்டெம் செல்களை மட்டும் பாதிக்கும். ரொம்ப விரைவாக வளரக்கூடிய கேன்சர் வகை ALL. குழந்தைகள்ல அதிகமாகவும் காணப்படும். இரண்டாவது வகை கிரானிக் லிம்போசைட்டிக் லுகேமியா CLL. இதுவும் வெள்ளை ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை தான் பாதிக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வளரும், ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகும். 50 வயது மேற்பட்டவர்களுக்கு பொதுவாக பாதிப்பை ஏற்படுத்துவது இந்த வகையான கேன்சர். மூன்றாவது வகை அக்யூட் மைலாய்டு லுகேமியா AML சொல்வோம். இது சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்ஸ் உருவாக்கக்கூடிய மைலாய்டு செல்கள், அந்த மொத்த டிஷ்யூ செல்களையுமே பாதிக்கும். ரொம்ப வேகமாக வளரும்.
குழந்தைகளை விட பெரியவர்களுக்கு அதிகமாக ஏற்படும். 4வது வகை கிரானிக் மைலாய்டு லுகேமியா CML. இதுவும் ரத்த செல்களை உருவாக்கக்கூடிய மைலாய்ட் செல்களை தான் பாதிக்கும். ஆனா மெதுவா தான் வளரும், மெதுவா தான் பரவும். இந்த 4வது வகையான கிரானிக் மைலாய்டு லுகேமியா அப்படின்றது சில சமயம் மரபணு மாற்றங்கள்னாலையும் ஏற்படக்கூடியது. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரபணுக்கள்ல குரோமோசோம் நம்பர் 9 மற்றும் குரோமோசோம் நம்பர் 22, இந்த 2 குரோமோசோம் நடுவுல சில வகையான ஜீன்களை அது தவறுதலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். அதனால ஒரு புது வகையான ஜீன் அந்த இடத்துல உருவாகும். அதனுடைய பேரு BCR-BL. இந்த ஜீன் BCR-BL அப்படின்ற ஒரு புரோட்டீனை உற்பத்தி செய்யும். அந்த புரோட்டீன் எலும்பு மஞ்சை பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்களை அளவுக்கு அதிகமா தூண்டிக்கொண்டே இருக்கும். சோ அதனால ரத்த செல்கள் அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு தான் கிரானிக் மைலாய்டு லுகேமியா ஏற்படும். இந்த வகையான BCR-BL ஜீன் இருக்கக்கூடிய குரோமோசோமை பிலடெல்பியா குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையான லுகேமியா பிளட் கேன்சரோடைய அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஃபீவர். சோ ஆரம்பத்துல ஃபீவர் ஏற்பட்டுச்சுன்னா அது சாதாரண காய்ச்சலா இல்ல கேன்சருக்கான அறிகுறிகளா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஃபீவரோட சேர்ந்து வேற பல அறிகுறிகளும் ஒரே சமயத்துல தென்படும். அதாவது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இவங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகமாக இருந்தாலும் அவ சரியா வேலை செய்யாத WBC செல் அப்நார்மல் செல்லா இருக்கிறதுனால, கேன்சரஸ் செல்லா இருக்கிறதுனால, சோ அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்படும். பசி எடுக்காது. அதனால உடல் எடை டக்குன்னு குறையும். RBCக்களுடைய எண்ணிக்கை குறைவதனால அனீமியா ரத்த சோகை ஏற்படும். ரத்தம் உறைவதற்கு தேவையான பிளேட்லெட்ஸ் தட்டை அணுக்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனாலோ இல்லைன்னா அது சரியா வேலை செய்யாததுனாலோ உடல்ல பல பகுதிகளில் அவங்களுக்கு ப்ளீடிங் ரத்த கசிவு ஏற்படும். முக்கியமா ஈறு பகுதிகளில் வந்து அடிக்கடி ரத்த கசிவு ஏற்படும். எலும்புலையும் எலும்பு மஞ்சை பகுதிகளிலும் அவங்களுக்கு வலி வீக்கம் ஏற்படும். ஹெப்படோஸ்பிளீனோமெகாலின்னு சொல்லுவோம். கல்லீரல் மற்றும் மண்ணீரல் பகுதிகளில் வீக்கம் உருவாகும். இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டா கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் ஏற்படும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட அறிகுறிகள் இருந்தா நம்ம டாக்டர் கிட்ட போய் உடனே பார்த்தா லேப் டெஸ்ட் முதல்ல செய்வாங்க. CBC கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட்டை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ரத்த செல்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நார்மலா இருக்கா அப்படின்றதுதான் வந்து CBC டெஸ்ட். இதுல லுகேமியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா 4000ல இருந்து 11,000 வெள்ளையணுக்கள் பெர் டெசிலிட்டர் அப்படின்ற எண்ணிக்கையில இருக்கணும். அதற்கு பதில் 25,000 இல்லைன்னா 1,00,000 அப்படின்ற அளவுக்கு WBC செல்கள் அதிகமாக இருக்கும். எப்பவுமே அதிகமா தான் இருக்கணும் லுகேமியால அப்படின்னு சொல்லி கிடையாது. சில சமயம் இந்த செல்கள் எல்லாம் வேலை செய்யாததுனால அதனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் அப்நார்மல் செல் இல்லையா? ஸோ நார்மலை விட ரொம்ப கம்மியா WBC செல்கள் இருந்தாலும் அதுவும் கேன்சருக்கான அறிகுறிகள் தான். சோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சிவப்பு ரத்த அணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். தட்டை அணுக்கள் பிளேட்லெட்ஸுமே வந்து கம்மியா இருக்கும். அவங்களுடைய பிளட்டை எடுத்து ஸ்மியர் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா சரியா வளர்ச்சி அடையாத சைஸ்ல பெரிதான முழுமையா செயல்படாத வெள்ளை அணுக்கள் WBC செல்கள் இப்படிதான் காணப்படும். இதனுடைய பேரு பிளாஸ்ட் செல்கள். ரத்தத்துல இந்த மாதிரி பிளாஸ்ட் செல்கள் தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு கேன்சரா இருக்குமா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக அடுத்து நம்ம செய்ய வேண்டியது போன் மேரோ டெஸ்ட். அவங்களுடைய எலும்பு மஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய செல்களை பயோப்சி செய்து எடுத்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 20% மேல இந்த மாதிரியான பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பிளாஸ்ட் செல்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லுகேமியா இருக்கு அப்படின்றத கன்ஃபார்மா டயக்னோஸ் பண்ணுவாங்க. இந்த வகையான லுகேமியா வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு காரணங்களை நம்மளால சொல்ல முடியாது. தெளிவா நம்மளால அதை கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா இது உருவாகக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து மரபியல் மாற்றங்கள் ஃபேமிலியில யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கிரானிக் மைலாய்டு லுகேமியா இந்த வகையில வந்து பிலடெல்பியா குரோமோசோம் தவறுதலாக உருவாகக்கூடிய இந்த குரோமோசோம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஜெனட்டிக்கலா சில பேருக்கு இருந்துச்சுன்னா இந்த வகையான புற்றுநோய் உருவாகலாம். எலும்பு மஞ்சை பகுதியில ஏற்கனவே ஏதாவது நோய்களோ பாதிப்பு இருந்தாலோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு திறன் மிக கம்மியாக இருந்தாலோ புகைப்பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலோ
அல்லது பென்சீன், ஃபார்மால்டிஹைட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ ரொம்ப அதிக நேரம் சுவாசிச்சுட்டு, அத ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாள்பட்ட நாளா இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த மாதிரியான கேன்சர் வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். 2வது வகையான இரத்த புற்றுநோய் லிம்போமா. எப்படி நம்மளுடைய உடல்ல பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் இருக்கோ அதே மாதிரி லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் நிணநீர் ஓட்டம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இதுல லிம்ப் நிணநீர், லிம்ப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுகள், ஸ்பிளீன் மண்ணீரல், தைமஸ், டான்சில்ஸ் இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நிணநீர் அமைப்பு அப்படின்னா என்ன, இது என்ன வேலைகளை முக்கியமா நம்மளுடைய உடல்ல செய்யுது அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் நீங்க பார்க்கலாம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல உருவாகக்கூடிய கேன்சரை தான் லிம்போமா அப்படின்னு சொல்றோம். இந்த லிம்போமாவை 2 வகையாக பிரிக்கலாம். ஹாட்கின் லிம்போமா மற்றும் நான் ஹாட்கின் லிம்போமா. இந்த முதல் வகையான ஹாட்கின் லிம்போமா அப்படின்ற புற்றுநோய் பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 40 வயது இந்த வயது இருக்கிறவங்களுக்கு இது ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்துல கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய சர்விக்கல் லிம்ப் நோட் இந்த நிணநீர் முடிச்சுக்கள்ல அவங்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படும். ஸோ படிப்படியா அது ஸ்லோவா ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட், நம்ம உடல்ல நிறைய லிம்ப் நோட் நிணநீர் முடிச்சுக்கள் ஒவ்வொரு பகுதியில கூட்டம் கூட்டமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட்லயும் ஸ்லோவா ஒன்னு ஒன்னா வரிசையாக பரவும். ஸோ அதுதான் வந்து ஹாட்கின் லிம்போமா. ஸோ இதற்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்பத்துல இது செர்விக்கல் கழுத்து பகுதியில இருந்து ஆரம்பிக்கும். அதன் பிறகு கை அக்கிள் பகுதிகளில் பரவும். ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுக்கள்ல கட்டிகள் வீக்கங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான கட்டி வீக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ்ல மட்டும்தான் பெரிதாகும், வலி வந்து கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருக்காது. தோல் பகுதியில வந்து அரிப்பு ஏற்படும், ஃபீவர், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, உடல் எடை வந்து டக்குன்னு குறையிறது, பசியின்மை, இரவுல அதிகமா வேர்க்கிறது, இந்த மாதிரியான ஆரம்ப அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது வந்து ஹாட்கின் லிம்போமா இந்த வகையான பிளட் கேன்சராக இருக்கலாம். ஸோ ஆரம்பத்திலே இதை நம்ம கண்டுபிடிச்சு இதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டா 85ல இருந்து 90% வரை இந்த வகையான கேன்சரை முழுமையாக குணப்படுத்தலாம். இந்த வகையான ஹாட்கின் லிம்போமா வருவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இதுதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால துல்லியமா சொல்ல முடியாது. ஆனா இதற்கும் பல வகையான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் இருக்கு. இந்த வைரஸ் உடைய தொற்று ஏற்கனவே இதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மீண்டு வந்திருந்தாங்கன்னா, இரண்டாவது நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக ஏற்கனவே இருந்தாலோ இல்லைன்னா பரம்பரையில இல்லைன்னா குடும்பத்துல யாருக்காவது இந்த வகையான கேன்சர் இருந்தாலோ ஹாட்கின் லிம்போமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை எப்படி லேப்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கழுத்து இல்லைன்னா அக்கிள் பகுதிகளில் நெறி கட்டின மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வீக்கம் இருக்கும் ஆனா வலி இருக்காது. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு அறிகுறி. நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம்னா டாக்டர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட்ஸ் அதுல இருக்கக்கூடிய செல்களை எடுத்து பயோப்சி செய்து பார்க்கும்போது ஆந்தையுடைய கண்கள் மாதிரியான செல்கள், அதாவது சைஸ்ல பெரியதாக இருக்கக்கூடிய செல்கள் நமக்கு தெரியும். இத ஔல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சயின்டிபிக் பேரு ரீட் ஸ்டெர்ன்பர்க் செல்கள். இந்த வகையான செல்கள் இருந்தா அவங்க ஹாட்கின் லிம்போமா பாசிட்டிவ். இரண்டாவது வகை நான் ஹாட்கின் லிம்போமா. அதாவது பேஷண்ட்டுக்கு நிணநீர் முடிச்சுகள்ல வீக்கம் இருக்கு, பயோப்சி செய்து பார்க்கறாங்க, அங்க அப்நார்மலான செல்கள் இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஆந்தை கண் போன்ற அந்த குறிப்பிட்ட வகையான செல்கள் இல்லை. அதை தவிர வேறு அப்நார்மல் செல்கள் இருக்கு அப்படின்னா அதுதான் நான் ஹாட்கின் லிம்போமா. டி செல்கள் இல்லைன்னா பி செல்கள் ரெண்டுத்தையுமே வந்து பாதிக்கும். பொதுவா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வகையான கேன்சர் ஏற்படும். ரேண்டமா உடல்ல எங்கெங்க நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா ஜம்ப் பண்ணி ரத்தத்துல போகும். இல்லைன்னா வந்து அவங்களுடைய ஸ்பிளீன், தைமஸ், டான்சில்ஸ் இந்த மாதிரியான லிம்பாட்டிக் உறுப்புகளை போய் தாக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமா எல்லா இடத்துலயுமே வந்து பரவக்கூடியது இந்த நான் ஹாட்கின் லிம்போமா. இதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்ற வைரஸ் மட்டும் இல்லாம ஹெச்ஐவி எய்ட்ஸ் வைரஸ்
தாக்கம் இருந்தாலோ இல்லைனா ஹியூமன் டி லிம்போட்ரோபிக் வைரஸ் HTLVன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ். ஸோ இந்த வைரஸோடைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கு நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மூன்றாவது வகையான இரத்த புற்றுநோய் மைலோமா. சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வெளியில இருந்து ஒரு பாக்டீரியாவோ ஒரு நோய் கிருமியோ வந்துச்சுன்னா அதற்கு எதிராக நம்ம உடல் நோய் எதிர்ப்பு திறனை உற்பத்தி செய்யும் இல்லையா, ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ முக்கியமா அதை பி லிம்போசைட்ஸ் அப்படின்ற செல்கள் வந்து உற்பத்தி செய்யும். ஸோ அவை தான் வந்து ரத்தத்துல போய் வரக்கூடிய அந்த பாக்டீரியாவை தாக்கி அழிச்சு நம்மளுடைய உடலை வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படாம காப்பாற்றும். இந்த பி லிம்போசைட்ஸ்லயே ஒரு குறிப்பிட்ட செல்கள் இருக்கு, அதுதான் பிளாஸ்மா செல்கள். இவை தான் ஆன்டிபாடிகளை உருவாக்கும். இந்த பிளாஸ்மா செல்கள்ல உருவாகக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய கேன்சரை தான் மைலோமா அப்படின்னு சொல்றோம். இத மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக ஆன்டிபாடிகள் உற்பத்தி ஆயிக்கொண்டே இருக்கும். இந்த ஆன்டிபாடிகளை மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இல்லைன்னா எம் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டிபாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே வகையான கேன்சர் செல்கள்னால இது உருவாக்கப்படுது. அந்த ஆன்டிபாடிகள் எந்த நோய் கிருமிக்கு எதிராக உண்டானது கிடையாது. ரேண்டமா அது வந்து அப்நார்மலா உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா போய் அது உட்கார இடம் இல்லாம அவங்களுடைய சொந்த செல்கள் மேலேயே போய் உட்கார்ந்து அதை அழிச்சிடும். ஸோ இந்த வகையான பிளட் கேன்சர் தான் வந்து மைலோமா. ஸோ அதனால அவங்களுடைய ஆர்பிசிக்கள், பிளேட்லெட்ஸ், ரத்த அணுக்கள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எலும்பு பகுதியை போய் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த வகையான மல்டிபிள் மைலோமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன அறிகுறிகள் ஏற்படும் பார்த்தோம்னா, இடுப்பு, விலா எலும்பு பகுதிகளில் வலி தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆன்டிபாடிகள் போய் அந்த எலும்பு பகுதியை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எலும்புகள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறதுனால வீக் ஆகும், ஃப்ராக்சர் ஆகும், ஈவன் உடைந்தே போகும். எப்பவுமே சோர்வா இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் குறைவதால உடல்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதிகமா ரத்தத்துல கலக்கிற இந்த ஆன்டிபாடிகள், இந்த எம் புரோட்டீன்ஸ வெளியேற்ற முடியாம கிட்னி வந்து திணறும். அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். இந்த வகையான புற்றுநோயை எப்படி லேப்ல கண்டறியறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிளட் டெஸ்ட்ல மற்ற செல்களை விட, மற்ற டி செல்கள், பி செல்களை விட இந்த பிளாஸ்மா செல்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா இருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய ரத்தத்துல கால்சியம் உடைய அளவு தேவைக்கு அதிகமாக, மிக மிக அதிகமாக இருக்கும். ரத்தத்திலயுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த எம் புரோட்டீன் அப்படின்ற ஆன்டிபாடிகள் தெரியும். ஸோ இந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எம் புரோட்டீன்கள் வந்து உடைந்த ஷேப்ல வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். இத பென்ஸ் ஜோன்ஸ் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே போல போன் மேரோ பயோப்சிலையும் அவங்களுடைய பிளாஸ்மா செல்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் மல்டிபிள் மைலோமா அப்படின்ற கேன்சர் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 60 வயதிற்கு மேற்பட்டு இருப்பது, ஏற்கனவே உடல்ல மரபியல் காரணங்கள், அதிக கதிர்வீச்சு இல்லைன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருந்தாலோ, பென்சின் மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிக அளவு பயன்படுத்தி அதற்கான எக்ஸ்போஷர் இருந்தாலோ, ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பிளாஸ்மா செல்கள்ல வேறு ஏதாவது கோளாறு இருந்தாலும் மல்டிபிள் மைலோமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிளட் கேன்சரை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ முதல்ல வந்து கீமோதெரபி. ரத்தத்துல விரைவாக வளரக்கூடிய கேன்சர் செல்களை அழிப்பதற்கான பவர்ஃபுல்லான மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். பொதுவாக கீமோதெரபி அக்யூட் மைலாய்டு லுகேமியா, அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுகேமியா இந்த மாதிரியான கேன்சருக்கு முதல் நிலை சிகிச்சையாக தரப்படுது. சோ கீமோதெரபி அப்படின்னா என்ன, இதுல கொடுக்கப்படுற மருந்துகள் எப்படி வேலை செய்யுது, இதுல ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, இத பத்தி ஒரு டீடைலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்டா நீங்க போய் பார்க்கலாம். இரண்டாவது சிகிச்சை முறை வந்து டார்கெட்டட் தெரப்பி, இலக்கு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். கீமோதெரபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இது வேகமா வளரக்கூடிய எல்லா விதமான செல்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய பவர்ஃபுல்லான மருந்துகளாக இருக்கும். கேன்சர் செல்கள் வேகமாக வளரும், அது அழிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நார்மலான சில செல்களுமே வந்து வேகமா வளரும். உதாரணத்துக்கு தலைமுடியுடைய ஹேர் ஃபாலிக்கல் செல்கள். சோ அதையுமே வந்து போய் கீமோதெரபியில கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அழிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஏற்படுது. ஆனா டார்கெட்டட் தெரப்பில நம்ம என்ன செய்யறோம்னா, வெறும் வேகமா வளரக்கூடிய கேன்சர் செல்களை மட்டும் தாக்கி அழிக்கக்கூடிய மருந்துகளை அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கிறோம்.
மற்ற நார்மல் செல்கள அது எதுவுமே டிஸ்டர்ப் செய்யாது. சோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிரானிக் மைலாய்டு லுக்கேமியா அப்படின்ற ஒரு வகையான பிளட் கேன்சர நம்ம பார்த்தோம் இல்லையா? இது மரபணு மாற்றங்கள் மியூட்டேஷன் ஏற்படுறதுனால உருவாகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த பிசிஆர்பிஎல் ஜீன் அவங்களுக்கு உருவாகுது இல்லையா? சோ அந்த ஜீன போய் அழிக்கக்கூடிய மருந்துகள மட்டும் அந்த இடத்துல நம்ம கொடுக்கிறோம். சோ அது நேரா போய் எங்கெங்க அந்த பிசிஆர்பிஎல் ஜீன் தவறுதலா உருவாகி இருக்கோ அவங்களுடைய ரத்தத்துல அந்த போய் தாக்கி அழிச்சிடும். அதனால அந்த புரோட்டீன் உருவாகாது. அந்த புரோட்டீன் உருவாகலன்னா, அவங்களுக்கு அந்த கேன்சர் செல்களுடைய வளர்ச்சி வந்து இருக்காது. 3வது வகையான சிகிச்சை பார்த்தோம்னா, இம்யூனோ தெரப்பி. சாதாரணமா பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்கள் ஒருத்தர் உடம்புல உருவாகுது அப்படின்னா, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்திலிருந்து அது மறைஞ்சு வாழ்ந்து தான் அந்த இடத்துல வந்து வளரும். சோ அதற்கான நெறைய மெக்கானிசத்த கேன்சர் செல்கள் வந்து வைத்துக் கொண்டிருக்கும். இப்போ இந்த இம்யூனோ தெரப்பில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வெளியில இருந்து எந்த விதமான கெமிக்கல்களையோ, மருந்துகளையோ பயன்படுத்தாம, அந்த கேன்சரால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் உடைய சொந்த நோய் எதிர்ப்பு திறனுக்கான செல்கள், டி செல்களை எடுத்து, அந்த செல்கள நம்ம லேப்ல மாடிஃபிகேஷன் செய்வோம். சோ அதற்கு ஒரு கேன்சர் செல்னா பார்க்க இப்படிதான் இருக்கும் அப்படின்ற அந்த அடையாளத்த அதுகிட்ட குடுத்துட்டு, சோ அந்த செல்கள நம்ம லேப்ல அதிக அளவுல வளர்த்து, அதன் பிறகு அத அவருடைய உடல்ல செலுத்துவோம். சோ இப்ப இந்த செல்கள் அவருடைய உடல்ல போன பிறகு நெறைய மல்டிப்ளிகேஷன் ஆயிட்டு, சோ ரத்தத்துல எல்லாமே பரவும். அப்ப அது எந்தெந்த இடத்துல நம்ம லேப்ல அதுக்கு எப்படி ஒரு ட்ரெய்னிங் குடுத்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு குறிப்பிட்ட மார்க்கர் புரோட்டீன அந்த செல்களுக்கு நம்ம அடையாளமா காமிச்சுட்டா, அந்த மார்க்கர் புரோட்டீன் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து கேன்சர் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நோய் எதிர்ப்புக்கான செல்கள் வந்து தெரிந்து கொள்ளும். சோ அதன் பிறகு உடல்ல போய் அந்த மார்க்கர் புரோட்டீன் எந்தெந்த செல் மேல இருக்கோ அந்த செல்களை எல்லாம் கேன்சர் செல்கள் அப்படின்னு அது அழிச்சிடும். சோ இந்த இடத்துல நம்ம எந்த விதமான மருந்துகளையுமே கொடுக்கல. அவருடைய சொந்த நோய் எதிர்ப்பு செல்களை வைத்தே அந்த கேன்சர் செல்களை அழிக்கிறது தான் வந்து இம்யூனோ தெரப்பி. பொதுவா ஒரு பேஷண்ட்டுக்கு கீமோதெரபியும் கொடுத்து அந்த இடத்துல பலன் அடையலைன்னா, அவங்களுக்கு இம்யூனோ தெரப்பி வந்து பயன்படுத்தப்படும். 4வது சிகிச்சை முறை ரேடியேஷன் தெரப்பி. அதிக பவர்ஃபுல்லான கதிர்வீச்சுகள பயன்படுத்தி எந்தெந்த உறுப்புகள்ல கேன்சர் செல்கள் இருக்கோ, அந்த உறுப்புகள அந்த ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவ மட்டும் ரேடியேஷன பயன்படுத்தி அழிக்கிறது தான் வந்து ரேடியேஷன் தெரப்பி. 5வது பிளட் கேன்சருக்கான மிக முக்கியமான சிகிச்சை முறை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது ரத்த புற்றுநோய் அப்படின்றது ரத்தம் உருவாகக்கூடிய அந்த எலும்பு மஞ்சை பகுதியிலிருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? சோ இதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் முறையா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எப்படி உடல் உறுப்பு தானங்கள்லாம் செய்றோம் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி இந்த ரத்தம் உருவாவதற்கான இந்த ஸ்டெம் செல்கள வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றது தான் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ரத்தத்துல இருந்தே ஸ்டெம் செல்கள எடுத்து அத நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். சோ அதனால இதனுடைய பேர வந்து மாத்திட்டாங்க. பெரிஃபெரல் பிளட் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன 2 வகையா செய்யலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு கீமோதெரபியோ இல்லனா ரேடியேஷன் தெரப்பியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்கள பிரித்து எடுத்து அத லேப்ல வச்சுப்பாங்க. இப்ப அவருக்கு கீமோதெரபி கொடுக்கும்போது அது நார்மல் செல்ஸையும் கொஞ்சம் அழிக்கும் இல்லையா? சோ அந்த ரொம்ப ஹை டோஸா கீமோதெரபி கொடுத்த பிறகு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே எடுத்து வச்சு அவருடைய ஸ்டெம் செல்ஸ அதன் பிறகு ரத்தத்துல செலுத்துவாங்க. அது போய் நார்மல் செல்ஸ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். சோ இந்த வகையான டிரான்ஸ்பிளான்டேஷன ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருடைய சொந்த செல்களை எடுத்து திரும்பி அவருக்கே கொடுக்கிறது. 2வது வகை அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எப்படி ஒருத்தங்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுற ஆளுக்கு டோனார் கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கிறோமோ அந்த மாதிரி யாருக்கு கேன்சர் இருக்கோ அவங்களுடைய நெருங்கிய உறவினர் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய ஸ்டெம் செல்களை எடுத்து கேன்சரால பாதிக்கப்பட்ட நபருக்கு ரத்தத்தின் மூலமாக இன்ஜெக்ட் செய்யக்கூடிய இந்த சிகிச்சை முறை தான் வந்து அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது பல வகையான பிளட் கேன்சருக்கு ஒரு சிறந்த சிகிச்சை முறையாக இப்போதைக்கு இருக்கு. சோ இந்த வீடியோ மூலமா ரத்த புற்றுநோய் பற்றிய பல்வேறு விதமான தகவல்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.